கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 6 முதல் 17 வரையுள்ள இறைவார்த்தைகளிலே ஆண்டவர் 2 கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் முதல் கட்டளை. இரண்டாவது சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த 2 ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு மிகவும் நெருக்கமான பந்தம் இருக்கிறது. முதலிலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதன் பொருள், ஆண்டவர் இந்த உலகை படைத்து ஆதாம் ஏவாள் மூலமாக இத்தனை உள்ளங்களையும் மனிதர்களையும் படைத்து அவர் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அன்பு வேண்டும், என் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் தேர்ந்தெடுக்கிறார். பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து மனிதர்கள் முன் ஒரு உதாரணமாக, நான் நேசிக்கும் பிள்ளைகள், என்னை நேசிக்கும் பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, நோவா காலம் முதல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, திருத்தூதர்கள், அன்னை மரியாள், சூசையப்பர், இன்று நீ நான் அத்தனை பேரையும் அழைத்து அன்பு செய்தார். அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரை அன்பு செய்தவர்கள் அனைவரும், தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் அன்பினால் நிறைந்திருந்தார்கள். எனவேதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு தந்தையாம் கடவுளிடமிருந்து வருகிறது. அது மனிதர்கள் மத்தியிலே வளர்ந்து பரிமணிக்க வேண்டும். இன்று அன்பு வற்றி போயிருக்கின்ற காலத்தில் காரணம், இறை அன்பு நம்மிடமில்லை, இறை அச்சமில்லை. எனவேதான் நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை இன்றும் என்றும் தெரிந்து கொள்வதில்லை. காரணம், ஜெபிப்பதில்லை, இறைவாசத்தை வாசிப்பதில்லை, தியானிப்பதில்லை, திருப்பலிகளிலே கேட்கும் இறை வார்த்தைகளை உள்வாங்குவதில்லை, மறையுறைகள் நமக்கு பயன் தருவதில்லை, குடும்ப ஜெபமாலை இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. இவை எல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ள முடியும்? எனவே பாவிகளை நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து பரிசுத்தப்படுத்தி அவரது பிள்ளைகளாய் மாற்றி உபயோகப்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ அவரது அழைப்புக்கும் செவிசாய்ப்பதில்லை, அவரது அன்புக்கும் நாம் பதிலாக அன்பு செலுத்துவதில்லை. எனவே தான் சொன்னார் ஆண்டவர், என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து நான் அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்து என் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய தலையாய பணி அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. 2 கட்டளைகள் தான். அன்பின் கட்டளை, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் அன்பு செய். அதற்கு இணையான இன்னொரு கட்டளை, உன் சக மனிதனை அன்பு செய். இந்த 2 காரியங்களையும் முழுமையாக நாம் கடைபிடித்தால் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாகவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் அவரை போல நாமும் பிற மனிதர்களை அன்பு செய்பவர்களாக வாழ முடியும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, அன்பின் கட்டளைகளை கடைபிடியுங்கள். அப்பொழுது பாவமற்று போகும். நாம் ஒருவரே ஒருவர் அன்பு செய்யும் போது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது இந்திய காலகட்டத்திலே நாம் செய்கின்ற பாவங்களில் 195% பிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்கின்ற அவதூறுகள், அவமானங்கள், பொறாமைகள், வஞ்சகம், சூழ்ச்சி, கட்சி மனப்பான்மை, ஜாதி, இவைதான். எனவேதான் ஒருவர் அன்பு செய்தால் இவை அனைத்தும் மறைந்து போகும், நாம் பரிசுத்தராவோம். பரிசுத்தராகும் பொழுது இறைவனை நாம் முழுமையாக அன்பு செய்ய முடியும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் காலையிலே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது அவரை அன்பு செய்யவும், அவரை போல பிற மனிதனை அன்பு செய்ய என்பதை உணர்ந்து ஆண்டவர் கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா? அன்பு தந்தை இறைவா, அன்பே உருவான யாவே தெய்வமே, திருக்குமாரன் இயேசுவை எங்களுக்கு மீட்பராக தந்து அவர் மூலம் உமது அன்பை எங்களில் தந்தீரே. நாங்களோ இறைவன் இயேசு சிலுவையிலே தொங்கி மரித்து தந்த அன்பை இழந்து மனித அன்பிற்காக, உலக பிரகாரமான பொருளின் பொருளாதார அன்புக்காக மாம்ச இச்சைகளில் விழுந்து கிடக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மீட்டருள்வீராக. எங்களுக்காக மரித்து உயர்த்து விண்ணகம் சென்ற இறைவன் மீண்டும் திரும்பி வந்து எங்களுக்காக ஆயத்தம் இருக்கிற வீட்டிற்கு அழைத்துச் செல்ல நாங்கள் தகுதி உடையவர்களாக இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க, அதன் மூலம் அவரையும் மனிதர்களையும் அன்பு செய்ய எங்களை வழிநடத்த வேண்டும் என்று தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் முதல் அன்பின் நாளாக மாறட்டும். மன்னிப்போம், ஏற்றுக்கொள்ளுவோம், அன்பு செய்வோம். கடவுளின் அன்பு உங்களில் நிறைந்து உங்கள் குடும்பங்களிலே பரிணமித்து இறை ஆசிரை பெற்றுத் தருவதாக இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.